உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா என்ன ட்ரக் எடுத்துவாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பொதுவாக செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா நைட்ரேட்ஸ்னு ஒரு ட்ரக் தான் கொடுக்குறாங்க. அந்த நைட்ரேட்ஸ் ட்ரக் எடுத்துக்கிறதுனால நம்ம பாட்டில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ நைட்ரேட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செல்லில் என்ன நடக்குது, செல்லில் நடந்ததுக்கப்புறம் நம்ம பாடியில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நைட்ரேட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலியமாக நைட்ரேட்ஸ் ஆக்சல் மாதிரி இந்த மாறினதுக்கப்புறம் குவானட் சைலேஸ் வந்து ஆக்டிவேஷன் நடக்கும். எங்கன்னா செல்லில் நடந்ததுக்கப்புறம் அது அந்த சிஜிஎம்பி வந்து செல்லுக்குள்ளே போகணும். அது எப்படி போகும்னா சைக்ளிக் நியூக்ளியோடைட் அயன் சேனல் மூலியமாக செல்லுக்குள்ளே அக்குமுலேஷன் நடக்கும். என்னன்னா சிஜிஎம்பி அக்குமுலேஷன். அப்படி நடக்கிறதுனால மயோசின் லைட் செயின் கைனேஸ் வந்து டீபாஸ்போரைலேஷன் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா வாசோடைலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா டைனிக் பாய்சனிங்கும் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். இந்த ட்ரக் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஹைப்போடென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம